கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்ம சனியில் இருக்கின்ற கும்பராசியினருக்கு உங்கள் வயதுக்கு ஏற்ப பிரச்சனைகளை சனி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். சனி ராசிநாதன் என்பதால் பிரச்சனைகளுக்கு நடுவே அவ்வப்போது வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். என்ன பண்ணுவது? அத்தகைய வாய்ப்புகளை உணர்வது, பயன்படுத்திக் கொள்வதுதான் சிரமமாக இருக்கின்றது. சனி வக்கரமாக இருப்பதால் பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறைந்திருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நவம்பர் 15 வரை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இளையவர்களுக்கு காதல், வாழ்க்கையில் எப்படி செட்டில் ஆவது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. சற்றே வயதானவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலையும், தவற விட்டுவிட்ட வாய்ப்பை எண்ணி வருந்தும் நிலையும், சிலருக்கு உடல் உபாதைகளையும் சனி கொடுத்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் கும்பராசியினரை அதிகம் பாதித்துள்ளது. மாதத்தின் 2வது பகுதியில் சூரியன் 8ல் இருக்க போவதால் தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். 8ல் 17 தேதி வரை சுக்கிரன் 8ல் நீச்சமாக இருப்பதால் இளம் பெண்கள் சார்ந்த பிரச்சனையோ, இளம் பெண்களால் பிரச்சனையோ வரலாம். குறிப்பாக நீங்கள் கலைத்துறை, நடிப்பு, ஃபேஷன், பியூட்டி போன்ற துறைகளில் வேலை செய்து கொண்டிருந்தால் 17 தேதி வரை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இதை பொறுமையாக கையாள்வது முக்கியம். சுய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு நவம்பர் 15 வரை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. அதை எந்த அளவிற்கு உங்களால் பயன்படுத்த முடியும் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. இறுதியாக கும்பராசிக்கே உரித்தான ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். கும்பராசினர் தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது ஒரு தேவை என்றாலும் கூட அடுத்தவர்களிடத்தில் கேட்பதற்கு தயக்கப்படுவார்கள். ஜென்மசனி காலத்தில் தேவைகளை கேட்காவிட்டாலும் உங்களுடைய பிரச்சனைகளை, உணர்வுகளை யாராவது ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லது. இப்படி பகிர்ந்து கொள்வதால் பிரச்சனைகளை, வாய்ப்புகளை புதிய கண்ணோட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இதனால் அனைத்து கும்பராசியினருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்றே நான் கூறுவேன். உங்களுடைய பிரச்சனைகளை, உணர்வுகளை யாராவது ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.